புலம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டிலே வாழ்கின்ற ஒரு தமிழரால் மேற்கொள்ளப்பட்ட மிக பெரிய ஒரு சுத்துமாத்து வேலை இன்றைய தினம் அம்பலமாகி இருக்கிறது. விசிட்டர் விசா எடுத்து தருகின்றோம், வேலை விசா எடுத்து தருகின்றோம், அல்லது உங்களை கனடாவிலே கொண்டு வந்து விடுகின்றோம், இத்தனை லட்சம் தாருங்கள் என்று எல்லாம் சொல்வதெல்லாம் கட்டுக்கதை என்று பல தடவை நான் இதிலே சொல்லியிருக்கிறேன். தாயகத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் வேலை இல்லாதவர்களை குறிவைத்து நடத்திய ஒரு சதி செயல் இன்றைய தினம் அம்பலமாகி இருக்கிறது. ஆசை வார்த்தை காட்டி அந்த இளைஞர்களை மோசம் செய்த ஒரு சுவிஸ் நாட்டு பிரஜைதான் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காணொளிக்குள் வரலாம் என நினைக்கின்றேன். நல்லது உறவுகளை, யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ. அப்போ தான் நான் போடுற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற காணொலி மிக மிக முக்கியமான ஒரு காணொலியாக இருக்க போகிறது. புலம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டிலே வாழ்கின்ற ஒரு தமிழரால் மேற்கொள்ளப்பட்ட மிக பெரிய ஒரு சுத்துமாத்து வேலை இன்றைய தினம் அம்பலமாகி இருக்கிறது. அது தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேச போகின்றோம். எத்தனையோ தடவை இந்த காணொலியிலே நான் குறிப்பிட்ட ஒரு விடயம் இன்று அம்பலமாகி இருக்கிறது. யாரையும் நம்பாதீர்கள், யாரையும் சொல்கின்றவற்றை கேட்காதீர்கள் என்று எத்தனையோ தடவை இந்த காணொலிகளில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். விசிட்டர் விசா எடுத்து தருகின்றோம், வேலை விசா எடுத்து தருகின்றோம், அல்லது உங்களை கனடாவிலே கொண்டு வந்து விடுகின்றோம், இத்தனை லட்சம் தாருங்கள் என்று எல்லாம் சொல்வதெல்லாம் கட்டுக்கதை என்று பல தடவை நான் இதிலே சொல்லியிருக்கிறேன். யாரும் சோடை போய் விடாதீர்கள் என்று நான் பல தடவை தெரிவித்தும் இன்று ஒரு பெரிய குற்றச் செயல் அம்பலமாகி இருக்கிறது. சுவிஸ் நாட்டிலே வசித்து வருகின்ற ஒரு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஈழத்தமிழர் நடத்திய ஒரு மாபெரும் திருட்டு அம்பலமாகி இருக்கிறது. அது தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்றோம். காணொலியை யாராவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து லைக் பண்ணி போட்டு பாருங்கோ, அது எனக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். சரி உறவுகளை, இன்றைய காணொலியில் பார்த்தோம்னு சொன்னால், சுவிஸ் நாட்டிலே வசித்து வருகின்ற ஒரு ஈழத்தமிழர் புலம்பெயர்ந்து இந்த நாட்டிலே வசித்து வருகின்றவர் தாயகத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் வேலை இல்லாதவர்களை குறிவைத்து நடத்திய ஒரு சதி செயல் இன்றைய தினம் அம்பலமாகி இருக்கிறது. அதாவது இந்த டிக்டாக் செயலி மூலம், டிக்டாக் வலைத்தளத்தினூடாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டு அந்த அக்கௌண்ட் ஊடாக பலரை கவரும் விதத்திலே பல்வேறுபட்ட விளம்பரங்கள் அதிலே மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அப்படி மேற்கொள்ளப்பட்ட ஒரு விளம்பரம் தான் சுவிஸ் நாட்டிற்கோ கனடா நாட்டிற்கோ ஆஸ்திரேலியாவிற்கோ நாங்களை ஆட்களை ஏற்றி இறக்குகிறோம், உங்களுக்கு விசிட் விசாவிற்கு போடுவதற்கு வங்கியில் காட்டுவதற்கு பணம் இல்லையா, பணம் நாங்கள் தருகிறோம், உங்களிடம் எந்த விதமான ப்ராப்பர்ட்டியும் இல்லையா, ப்ராப்பர்ட்டியை நாங்கள் செய்து தருகிறோம், இப்படியாக ஆசை வார்த்தை காட்டி அந்த இளைஞர்களை மோசம் செய்த ஒரு சுவிஸ் நாட்டு பிரஜைதான் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு உடந்தையாக இருந்த பலரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதிலே நீங்களும் சம்பந்தப்பட்ட ஒருவராக இருந்தால், அல்லது நீங்களும் பணம் கொடுத்து அதிலே மாட்டுப்பட்டவராக இருந்தால், தயவு செய்து உங்கள் பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். அல்லது போலீசார் காத்து கொண்டிருக்கிறார்கள், இப்படியானவர்கள் வருவார்கள் என்று கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேல் இவ்வாறு பணம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூட்சுமம் எப்படி நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், இது மிகுந்த ஒரு சூழ்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஒருவர் தொடர்பு கொண்ட ஒருவர் மூலம்தான் இது அம்பலமாகி இருக்கிறது. ஒரு நபர், யாழ்ப்பாணத்தில் வசித்து வருகின்ற ஒரு நபர், இந்த சுவிஸ் பிரஜை டிக்டாக்கிலே போட்ட இந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு அவரை தொடர்பு கொண்டிருக்கிறார். நானும் இப்படியாக சுவிஸுக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறேன், எனவே என்னையும் இந்த நாட்டுக்கு எடுத்து விடுவீர்களா என்று அவர் கேட்டிருக்கிறார். அப்போது கேட்கின்ற வேளையில் அவர் ஆசை வார்த்தை கூறி, ஆம் நாங்கள் இப்படியான வேலைதான் செய்கிறோம், ஆட்களை எடுத்து விடுகிறோம், ஒரு சேவை அடிப்படையிலே நாங்கள் இவற்றை மேற்கொள்கிறோம், கஷ்டப்பட்டவர்களை கரம் தூக்கி விடுவதற்காக ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே இந்த செயற்பாடுகளை நான் மேற்கொண்டு வருகின்றேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை நம்பிய இளைஞர்களும் அவர் பின்னால் அணி திரண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் இவர்களிடம் ஆசையாக பேசி சொல்லியிருக்கிறார், நீங்கள் காசு எங்கள் கணக்கிற்கு போட தேவையில்லை, உங்களுக்கு விசா வந்துவிட்டது என்று நாங்கள் சொல்லியவுடன் உங்கள் கணக்கிலே பணத்தை வைத்திருங்கள், நீங்கள் உங்களுக்கு விசா உங்கள் கையில் வந்தவுடன் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் போதும், நாங்கள் மற்ற வேலைகளை பார்த்துக்கொள்வோம், நீங்கள் சுவிஸுக்கு வந்ததன் பிற்பாடு தான் அந்த பணத்தை எங்களிடம் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் வங்கியிலே பணத்தை போட்டுவிட்டு நீங்கள் அந்த வங்கியிலே பணம் போடப்பட்டு விட்டது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான அந்த பற்றுச்சீட்டை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.
இப்படியாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அந்த இளைஞன் உடனடியாக யாரிடமோ எல்லாம் கடன் வாங்கி 80 லட்சம் ரூபாய் 80 லட்சம் ரூபாயை வங்கியிலே வைப்பிட்டிருக்கிறார். 80 லட்சம் ரூபாய் வங்கியிலே வைப்பிடப்பட்டு அந்த பற்றுச்சீட்டு சுவிஸில் இருக்கின்ற அந்த நபருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இது பத்திரிகைகளில் கூட விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவர்ச்சிகரமான விளம்பரங்களாக இருக்கின்றன. அதில் பல தொலைபேசி இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த தொலைபேசி இலக்கங்களும் அவர்கள் மூலம் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பணம் வங்கிக்கு வந்துவிட்டது என்பதை அறிந்து கொண்ட இந்த சுவிஸ் பிரஜை இப்பொழுது அவருக்கு அந்த உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நான் குறிப்பிடுகின்ற இடத்துக்கு நீங்கள் அங்கே சென்று இந்த டாக்குமெண்ட்ஸுகளை கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த சுவிஸுக்கு வருவதற்கு ஆசைப்பட்ட இளைஞன் தன்னிடம் இருக்கின்ற அத்தனை டாக்குமெண்ட்ஸுகளையும் தயார் செய்து அவற்றை எடுத்துக்கொண்டு அந்த இளைஞனை சந்திப்பதற்கு செல்கிறார். இளைஞன் சந்திக்க சென்ற இடத்தில் இடைமறித்த ஒரு சில நபர்கள் இந்த இளைஞனை கடத்தி விடுகிறார்கள். இளைஞனை கடத்தி கொண்டு ஒரு இடத்துக்கு கொண்டு சென்று இந்த 80 லட்சம் பணமும் தாங்கள் சொல்கின்ற வங்கிக்கு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அங்கேயும் ஒரு திருட்டு நடைபெற்றிருக்கிறது. எப்படி என்று சொன்னால் அந்த பணத்தை நீங்கள் 80 லட்சத்தை நீங்கள் உடனடியாக இலங்கையில் இருக்கிற எந்த வங்கியிலிருந்தும் உடனடியாக பெற்றுவிட முடியாது. எனவே அவர்கள் சொல்கிறார்கள். அதே வேளையில் இவர்கள் இன்னொரு பக்கத்தால் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் இந்த விசிட் விசாவோ ஸ்டூடெண்ட் விசாவுக்கோ வருவதற்கு காத்திருப்பவர்களுக்கு சொல்கிறார்கள், நாங்கள் உங்கள் வங்கிகளிலே பணத்தை போட்டு உங்களுக்கு காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த யார் பணம் பெறுவதற்கு தயாராக இருந்தார்களோ, யாருக்கு பணம் போட்டு காட்டப்பட வேண்டுமோ அவர்களிடம் ஆதாரமாக அவர்களது வங்கி புத்தகம், அவர்களது அடையாள அட்டை எல்லாவற்றையும் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். வாங்கிய பிற்பாடு இந்த கடத்தப்பட்ட இளைஞனிடமிருந்து சொல்லியிருக்கிறார்கள், நான் தருகின்ற 3-4 அக்கௌண்ட்டுக்கு நீ இந்த பணத்தை ரான்சம் பண்ண வேண்டும். யாருடைய அக்கௌண்ட் என்று பார்த்தால் இந்த விசிட்டர்ஸ் விசாவிலே காசு போட்டு காட்டப்பட வேண்டி இருக்கிறார்களே அவர்களது அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் மாறுகிறது. எவ்வளவு சூழ்ச்சி பாருங்கள். இப்பொழுது இந்த கடத்தப்பட்ட இளைஞனால் அந்த பணங்கள் எல்லாம் அந்த 4-5-3 பேர்த்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வைப்பிலிடப்படுகிறது. இவ்வாறு வைப்பிலிடப்பட்ட பின் இந்த இளைஞன் விடுதலை செய்யப்படுகிறார். யார் கடத்தியது என்று தெரியாது, யார் இவரிடம் பணம் பறித்தது என்றும் தெரியாது. இவர் சுவிஸ் இளைஞனிடம் சொல்கிறார், பணம் இப்படி பறிபோயிருக்கிறது என்று. அவர் தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த இளைஞன் போலீஸிலே சென்று முறைப்பாடு செய்ததன் பிற்பாடுதான் இவையெல்லாம் விசாரிக்கப்பட்டு இப்பொழுது 3 கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து சுவிஸுக்கு தப்பியோடுவதற்கிடையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதிலே ஒரு பெண்ணும் அடக்கம். இப்பொழுது எதுவுமே அறியாத அப்பாவிகளாக இந்த விசிட்டர்ஸ் விசாவுக்கோ ஒர்க் விசாவுக்கோ காசுகள் தேவை என்று சொல்லி இருந்த அந்த நபர்கள், அந்த இளைஞர்கள் இப்பொழுது குற்றவாளிகளாகப்பட்டிருக்கிறார்கள். இப்படி உங்களில் யாரும் இருக்கக்கூடும், உங்கள் அயலவர்கள் யாரும் இருக்கக்கூடும். அப்படி யாரும் இருந்தீர்களானால் போலீஸ் நிலையம் சென்று தயவு செய்து நடந்தவற்றை சொல்லுங்கள். இப்பொழுது அந்த சுவிஸ் நபர்களுடைய அக்கவுண்டும் இப்பொழுது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. எப்படியாக இந்த வேலை வாய்ப்புகள் தேடி தொழில்கள் தேடி இருக்கின்ற இளைஞர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று மக்களை சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. சகலருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் குறிப்பிட்டு வருவது, நான் கனடாவில் இருக்கின்றேன். கனடாவில் இருந்து கொண்டு நான் பலருக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன், யாரையும் நம்பாதீர்கள். இங்கே பலர் நடுத்தருவில் விடப்பட்டிருக்கிறார்கள். இங்கே ஒர்க் விசா இருக்கிறது என்று கூப்பிட்டு அவர்கள் நடுத்தருவில் விடப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த காணொளி வருகிறது, அடுத்த காணொளி தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் முன்னரும் குறிப்பிட்டேன், இந்த விசாக்கள் இப்பொழுது என்ன நடைமுறையில் இருக்கிறது என்பது தொடர்பாக அடுத்த காணொளி செய்து கொண்டிருக்கின்றேன். மிக விரைவிலே அவற்றை வெளியிடுவேன். ஒன்றை மட்டும் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். சுற்றுமாற்று பேர்வழிகள் எங்கள் மத்தியிலே பலர் இருக்கிறார்கள். இணையதளம் வாயிலாக பல்வேறுபட்ட சுற்றுமாற்றுகள் நடைபெறுகிறது, சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது, உங்களது வங்கிகளில் இருந்து திருட்டுக்கள் நடைபெறுகிறது. கவனமாக இருங்கள். இப்பொழுது 50-60 பேரிடம் இவ்வாறு பணங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 50-60 பேரிடம் பறிக்கப்பட்ட பணங்களும் எத்தனையோ 50-60 இளைஞர்களது வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி யாருடையாவது கணக்குகளுக்கு பணங்கள் போடப்பட்டிருந்தால்
நீங்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவதற்கு முன்பாக உங்கள் போலீஸ் நிலையத்தில் சென்று சரணடைந்து கொள்ளுங்கள். போலீசார் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் போய் அங்கே சரணடைந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது குற்றங்கள் வராதவாறு பார்த்து கொள்ளுங்கள். தொழில் தேடுகிறோம், நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் படு புலிகளிலே விழுவதை தயவு செய்து இளைஞர் யுவதிகள் புரிந்து கொள்ளுங்கள். நல்லது உறவுகளை, இந்த காணொளி அடுத்தவர்களும் பார்க்க வேண்டும். தயவு செய்து அனைவருக்கும் இந்த காணொளியை பகிருங்கள். சுவிஸ் அவரது பெயர் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டால் நிச்சயமாக அடுத்தடுத்து வருகின்ற காணொளியில் அவரது புகைப்படம், அவரது தொலைபேசி இலக்கங்கள் எல்லாவற்றையும் வெளியிட்டு இவற்றை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நல்லது உறவுகளே, இளைஞர்களே, யுவதிகளே, நீங்கள் முன்னேற வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தவறில்லை. அதற்காக உங்களது காலத்தை வீணடித்து விடாதீர்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி உறவுகளே, நன்றி, வணக்கம்.